அவருடைய பயம் அவளை விட்டு விலகினாரு. அந்த பயம் சந்தோஷமாய் மாறினாரு. மகதலேனா மேரி மரியாளுடைய கண்ணீர் சந்தோஷமாய் மாறினாரு. இங்கே அவருடைய பயம் சந்தோஷமாய் மாறினாரு. பயத்திலிருந்து ஒரு விடுதலை. இயேசுதான் உயிரோடு இருக்கிறார்ல, இனி நமக்கு பயம் இல்லை. ஏதோ ஒரு காரியத்துக்கு இந்த பயம் உங்களை வாட்டி வதைக்கிறாரு. மனிதர்களை குறித்த பயம், கடன்காரர்களை குறித்த பயம், கடன் எப்படி திரும்ப செலுத்த போகிறோம், என்றைக்கு வந்து வீட்டை எடுத்துக்கொள்ளுவார்கள், என்றைக்கு வந்து நம்மளை அவமானப்படுத்தி விடுவார்களோ, மனிதர்களை குறித்த பயம், பொல்லாத மனிதர்களை குறித்த பயம், மேல் அதிகாரிகளை குறித்த பயம், வேலை விட்டு நிறுத்தி விடுவார்களோ, அனுப்பி விடுவார்களோ என்கிற பயம், தேவைகளை குறித்த பயம், வியாதியை குறித்த ஒரு பயம், நாளைய தினத்தை குறித்த பயம், நாளைக்கு என்ன செய்வது, பிள்ளைகளை படிக்க வைக்க என்ன செய்வது, ஒருவேளை வேலை இழந்து விட்டால் என்ன செய்வது, சூழ்நிலை வேறு விதமாய் உலகத்திலே போய்கொண்டிருக்கிறது. வாழ்வதற்கே பயம், 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 எப்பொழுதும் ஒரு பயம். பிரியமானவர்களே, பயமானது வேதனை உள்ளது. 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, பயமானது வேதனை உள்ளது. பயம் உங்களுக்குள்ளே வந்துவிட்டால் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து விடும், சந்தோஷத்தை கெடுத்து விடும், நிம்மதியை கொலைத்து விடும், ஒரு மனதை கெடுத்து விடும். உங்களுடைய வாழ்க்கையில பயம், 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 எப்பொழுதும் ஒரு கலக்கம். இந்த மாதிரி பயத்தினால் பாதிக்கப்பட்ட அநேகர் வந்திருக்கிறீர்கள். இந்த பயத்துக்கு பின்னால் இருப்பது சாத்தானுடைய கிரியைகள். மனிதர்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி அவளை வேதனைப்படுத்துவது தான் சாத்தானுடைய கிரியையா இருக்கிறது. மனிதர்களுக்குள்ளே பலவீனமான பயத்தை உண்டாக்குகிறான். நாளைக்கு எப்படி வாழுவேன், நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு நடக்க போகிற காரியம் உனக்கு தெரியுமா, நீ வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்கிற பயம். இந்த பயம் சாத்தான் ஒரு மனிதனுக்குள்ளே பயத்தை கொடுத்து மரண நிலைமைக்குள்ளே கொண்டு போய் விடுகிறான். பாருங்க, வேதனையான காரியம். +2 எக்ஸாம் ரிசல்ட் வருவதற்கு முன்னாலேயே சில மாணவர்கள் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஏன்? ரிசல்ட்டே வரல, இன்னும் ரிசல்ட் அறிவிக்கவில்லை, நான் தோத்துருவனோ என்கிற பயத்தில் மரணம். பாருங்க, அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு பொல்லாத ஆவி. பயத்தை கொடுத்து 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 அநேகரை மரணத்திற்கு நேராக நடத்துகிறான், மரணத்துக்கு நேராய் நடத்துகிறான். நிறைய பேருடைய உள்ளத்தில் பயம். இன்றைக்கு அவனுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், மரண பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், வாழ்வதை விட மறித்து விட்டால் நல்லது என்கிற சிந்தனை உங்களுக்குள்ளே தூண்டி மரணத்திற்கு நேராய் நடத்துகிற பொல்லாத பிசாசின் கிரியை தூங்க விடுவதில்லை, நிம்மதியாக இருக்க விடுவது இல்லை. எப்பொழுது ஒரு பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, நான் உயிரோடு இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இயேசுடைய வாழ்க்கையில் வந்துட்டா இந்த பயம் உங்களை விட்டு விலகும். பயப்படாதே, பயப்படாதே என்று திரும்ப 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 ஆண்டவர் சொல்லுகிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள் என்று திரும்ப 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 வேத புத்தகத்தில் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என்பதாக சாத்தான் பயப்படுத்துகிற சூழ்நிலையை உண்டாக்குகிறான். ஒரு சின்ன காரியத்தை பெரிதாக்கி பயத்தை உள்ளத்திலே விதைத்து விடுகிறான். ஒரு சின்ன காரியத்திற்கு பயத்தை கொடுத்து மரணத்திற்கு நேராய் நடத்துகிறான். இனி உன்னால் வாழ முடியாது, இனி உன்னால் சாதிக்க முடியாது, உன்னால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது, உன்னால் இந்த கடன் பிரச்சனை வெளியே வர முடியாது, உன்னால் இந்த வியாதியிலிருந்து வெளியே வர முடியாது, இந்த பொல்லாத மனிதர்களை உன்னை கொண்டு போடுவார்கள், இனி உன்னால் நிம்மதியாய் வாழ முடியாது என்ற தவறான சிந்தனையை கொண்டு வந்து பயத்தை கொடுத்து 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 மனிதனுடைய வாழ்க்கையை வேதனைக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உயிரோடு கூட இருக்கிறேன். சாத்தானை ஜெயித்து பிசாசின் வல்லமையை சிலுவையிலே உரிந்து அவனை காலின்களை நசிக்கன ஆண்டவராகிய இயேசு, நான் உயிரோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சீஷருடைய பயத்தை மாற்றினார். இன்றைக்கு அவனுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம் விலகும். பயத்தை கொண்டு வருவதற்கு பின்னால் பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் இருப்பதை பார்க்க முடியும். வினோதமான பயம். சிலர் வந்து சொல்றாங்க, ஒரு சகோதரர் சொன்னார், பிரதர் எப்பொழுதும் ஒரு பயம், சிலருக்கு இரவு நேரம் வந்துட்டால் பயம் வரும். ஒரு சகோதரி சொன்னாங்க, மாலை 5 மணி வந்து விட்டாலே ஒரு பயம் அப்படியே எனக்குள் இறங்கி வரும். இரவெல்லாம் அந்த பயம், தூங்க முடியாது, கண்ணை மூடினாலே பயம், பயப்படுத்துகிற காட்சிகள், சர்ப்பங்கள் தோன்றும்,
அப்படியே பயமுறுத்தும். கண்ணை மூடுறதுக்கே பயம். கண்ணை மூடினா தானே தூங்க முடியும். கண்ணை மூடினாலே பயங்கர காட்சிகள், தூங்க முடியாது. இரவெல்லாம் விழித்திருப்பேன், லைட்டை போட்டுக்கொண்டு விழித்திருப்பேன். அதிகாலையில் சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு கொஞ்ச நேரம் தூங்கினால் உண்டு என்பதாய் ஒரு சகோதரர் சொல்லுகிறார், பிரதர் பகல்லையும் எனக்கு பயம். என்ன பயம் என்று கேட்டேன். நான் ஆஃபீஸுக்கு போனால் பஸ்ஸில் போனால் பஸ்ஸை விபத்துக்குள்ளாகி மறிச்சிருவனோ அப்படின்ற ஒரு பயம் வரும். ஒரு பைக்கில் போனால் விபத்து ஏற்பட்டு மறிச்சிருவனோ அப்படின்னு பயம் வரும். அதனால் பைக்கு வேண்டாம், பஸ்ஸு வேண்டாம், நடந்து போகலான்னு போனால் ரொம்ப தூரம் ஆஃபீஸ், பயத்தில் நடந்து போனால் நான் ரோட்டு கரையில் போனால் ஏதாவது கார் வந்து மோதி மறிச்சிருவனோ அப்படின்ற பயம் வரும். ஆஃபீஸுக்கு போனால் ஃபேன் அருந்து விழுந்து செத்துருவனோன்னு பயம் வரும். எனக்கு பின்னால் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கும், திரும்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. இருதயம் வேகமாய் துடிக்கும். பயம் பயம். இரவு நேரத்தில் நான் தூங்க முடியாது. அவர் சொன்னார், தூங்கும் பொழுதே உயிர் போய்விட்டால் ஒரு மரண பயம். இரவும் பகலும் வேதனை. இதை விட கொடூரமான வேதனை என்ன இருக்க முடியும்? மரண பயம் இரவும் பகலும் மாதித்தர். ஒரு பொல்லாத ஆவி. நான் சொன்னேன், இது ஒரு பொல்லாத ஆவி பிரதர், பயத்தை உண்டாக்குகிற ஆவி. இயேசு விடுதலை தருவார். ஒரே வழி, இயேசு உங்களுடைய உள்ளத்தில் வரணும். அவர் உங்களுக்குள்ள வந்துட்டா அந்த ஆவி தானாய் விலகும். வெளிச்சம் வந்துட்டா இருள் தானாய் விலகும். இருளை போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வெளிச்சம் வந்துட்டால இருள் விலகித்தான் ஆக வேண்டும். அவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவரிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு நீங்கள் வேணும்னு கேளுங்க. அவர் இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார், முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டார். அன்றைக்கு போன இருள், அன்றைக்கு போன பிசாசு திரும்பி வரவே இல்லை. அற்புதமான விடுதலை. அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற பயம், அந்த டிப்ரெஷன், மன அழுத்தம், தற்கொலை தூண்டுகிற பிசாசின் கிரியை அழிக்கப்பட வேண்டுமானால் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அதற்குத்தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர் உங்கள் மத்தியில் வந்து நின்று பயப்படாதே என்று சொல்லுகிறார். திருச்சியில் நாகவள்ளி என்கிற ஒரு சகோதரி, அவங்க திருச்சி பட்டணத்தில் இருக்கிறாங்க. அவனுடைய பெயர் நாகவள்ளி என்பது. 15 வருஷம் ஒரு பிசாசு போராட்டம். அவங்களுக்கு சொன்னாங்க, யாரும் உங்களுக்கு பில்லி சூனியம் பண்ணிட்டாங்க, மந்திரவாதம் பண்ணனால இந்த ஆவி வந்து உங்களை தாக்குகிறது என்று சொல்லி தினந்தோறும் மரண வேதனை. அவங்க சொன்னாங்க 13 வருஷமாக தூங்கினதே இல்லையா. தூங்கவே விடாத அந்த ஆவி பயமுறுத்தும். ராத்திரி எல்லாம் ஒரு பயம் உண்டாகும். திடீர்னு நடுராத்திரில் கூச்சலிட்டு சத்தமிட்டு கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடுவாங்க. பக்கத்து வீடுகளை கதவெல்லாம் தட்டுவாங்க. தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிந்து விட்டார். 13 வருஷ போராட்டம். அடுத்தவங்க வீட்டை திறந்து இறக்கப்பட்டு சரி வாமான்னு அங்கே படுத்து தூங்குவார்கள். அந்த ஊருக்கே தெரிகிற அளவுக்கு பிசாசின் போராட்டம். 13 வருடம் வேதனை. வேதனை தூக்கமில்லை. ஒரு மரண பயம். சரீரமெல்லாம் வலிக்கும், எலும்பு எலும்பாக வலிக்கும். ஒரு வேலை செய்ய முடியாது. பலவீனப்பட்டு அப்படியே படுத்து கிடப்பார்கள். அவ்வளவுதான். சரீரமெல்லாம் வேதனை, மனதெல்லாம் காயம். நான் ஏன் வாழணும், ஏன் வாழணும், செத்து போனால் பரவாயில்லையே. கணவர் மனைவி மீது இறக்கப்பட்டு எப்படியாவது விடுதலை பெறணும்னு மந்திரவாதிகிட்ட கூட்டு போனார். இந்த மாதிரி அஞ்சனம் பார்க்கிறவங்கிட்ட கூட்டி கொண்டு போனார். பணம் நிறைய செலவு பண்ணி, லட்சக்கணக்காக செலவு பண்ணி மனைவிடைய விடுதலைக்காக எவ்வளோ பிரயாசப்பட்டார். ஒன்றிலும் பிரயோஜனம் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமையில் மனமே சோர்ந்து போனது. 13 வருஷ போராட்டம். ஒருவர் சொன்னாங்க, இயேசுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், சத்தியம் டிவியில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது பாருங்கள், இலவசமாய் விடுதலை கொடுப்பார், நீங்கள் பணம்லாம் செலவு பண்ண வேண்டாம் என்பதாய். அப்படி ஒரு கடவுளான்னு சொல்லி அந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகுதான், இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறாரா, அவர் காசு கேட்கல, பணம் கொண்டு வான்னு கேட்கல, எனக்கு அது கொண்டு வா இதுவை கொண்டு வான்னு கேட்கல, இலவசமாக விடுதலை தர்றாருன்றாங்க. இப்படி ஒரு கடவுளை இப்போ தான் நான் பார்க்குறேன்னு சொல்லி இங்கே எங்கே ஆராதனை நடக்கிறாரு. 4 மாவட்டத்தில் ஜெபம் நடப்பதை அறிந்து ஒரு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு கணவர் என்னை கூட்டிகிட்டு போங்க,
எங்கெங்கேயோ கூட்டிகிட்டு போனீங்களே, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனீங்களே, எல்லா இடத்துக்கும் நான் சொன்ன கோயிலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனீங்க, மந்திரவாதிகள் எல்லாத்திட்டும் கூப்பிட்டு போனீங்களே, இங்கே கூப்பிட்டு போங்க. சரின்னு அழைத்து கொண்டு வந்தார். அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. பிசாசின் போராட்டத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசு விடுதலை கொடுக்கிறார், அவரை கூப்பிடுங்கன்னு சொன்ன போது இந்த சகோதரி கண்ணீரோட இயேசுடைய முகத்தை தேடினாங்க. 13 வருஷமா 15 வருஷம் ஆச்சு, இரவு பகல் தூங்க முடியாமல் கஷ்டப்படுகிறேன், இயேசுவேன்னு கூப்பிட்டாங்க, இயேசுவேன்னு அழுது கூப்பிட்டாங்க. அப்பொழுது அவங்க சொல்கிறாங்க, முதல் முறை வந்திருக்கிறாங்க, அழுது கண்ணீர் விட்டு கதறி கூப்பிட்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, என் பக்கத்தில் இயேசு வந்து நின்றார். அப்படியே வெள்ளை உடை அணிந்தவராய் பிரகாசமாய் வெளிச்சம், கண்ணு கூசக்கூடிய அளவுக்கு வெளிச்சம் வந்தவர் நிற்கிறார். இயேசுவேன்னு கூப்பிடுகிறேன். என் உடம்புல இருந்த ஒரு ஆவியை பிடித்து இழுத்து போட்டார். ஒரு சர்ப்பத்தின் ஆவி, பயங்கரமான ஒரு பொல்லாத ஆவி. இயேசு காலினால் அதை மிதித்தார், அது நசுங்கி போனது. அந்த நிமிஷம் என்னை விட்டு விடுதலை ஆனது. அதிலிருந்து பூரண சுகம். ஒரே ஒரு நாள் இயேசுவின் பாதத்தில் வந்தபோது ஆண்டவர் கொடுத்த விடுதலை. 15 வருஷமாய் வேதனை படித்து கொண்டு இந்த பொல்லாத ஆவி இயேசு என்கிற உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வந்தவுடன் பிரத்யட்சமாய் அவர் தோன்றி விடுதலை கொடுத்தார். அதே இயேசு இன்னைக்கு இங்கே தான் இருக்கிறார். நீங்கள் முழு இருதயத்தோடு கூப்பிட்டா உங்களுக்கும் அவர் வெளிப்படுவார், உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்வார். பயத்திலிருந்து ஒரு விடுதலை. கடைசியாக இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தன்னை வெளிப்படுத்த இன்னொரு சம்பவம் யோவான் 20ஆம் அதிகாரம் 26, 26 28 வரை வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். முதலாவது இயேசு மகதலேனா மரியாளுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய துக்கத்தை மாற்றினார். 2வது சீஷர்களுக்கு அவர் தரிசனமாகி அவருடைய பயத்தை மாற்றி ஒரு சந்தோஷத்தை அருளி செய்தார். 3வது இங்கே ஒரு சீஷர்களை சந்திக்க மறுபடியும் இயேசு வருகிறார். காரணம் என்ன? சந்தேகத்தோடு இருந்த தோமாவை சந்திப்பதற்காக, அவனுடைய சந்தேகத்தை போக்குவதற்காக இயேசு மறுபடியும் சீஷர்கள் இருந்த இடத்துக்கு வருகிறார். முதல் முறை இயேசு வந்தபோது தோமா அங்கே இல்லை, ஏதோ ஒரு வேலையாக வெளியே போய்விட்டார். எல்லாரும் சொல்கிறாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், நாங்கள் பார்த்தோம். அதெல்லாம் நம்ப முடியாது, நீங்கள் கற்பனையாக எதையாவது பார்த்துருப்பீங்க, ஆவியை பார்த்துருப்பீங்க. இல்லை, அவருடைய கையில் இந்த காயங்களை பார்த்தோம், விழாவில் இந்த காயங்களை பார்த்தோம், இயேசுவை தொட்டெல்லாம் பார்த்தோம், அவர் தான். இல்லை, நீங்கள் ஆவியை பார்த்துருப்பீங்க. இல்லை, அவருக்கு எல்லாம் இருக்குது, நம்ம மாதிரி உடம்பு எல்லாமே இருக்குது, ஆனால் மகிமையின் சரீரமாக இருக்குது. அவருடைய காயத்தெல்லாம் பார்த்தோமே. நீங்கள் சொல்லி நம்ப முடியாது, நானே பார்க்கணும், நான் தொட்டு பார்க்கணும், அந்த காயத்தை தொட்டு பார்க்கணும். இது ஆவியா உண்மையான இயேசுவான்னு பார்த்தா தான் நம்புவேன், இல்லைன்னா நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டார். இயேசு அதை கேட்டார். இந்த தோமாவை நம்ப வைக்கணுமே, அதுக்காக ஆண்டவர் மறுபடியும் ஒரு முறை சீஷர்கள் இருந்த அறைக்கு வருகிறார். ஏன் தோமாவை நம்ப வைக்கணும்? ஏன்னா என்னை நம்பாத கடினமான உள்ளம் கொண்ட இந்த தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இவன் அனுப்பணும். இவன் போய் தான் என்னை உயிரோடு இருக்கிறதா வெளிப்படுத்தி காண்பிக்கணும். இவனே சந்தேகத்தில்னா இவன் போய் எப்படி இந்திய மக்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியும்? அதனால இவனுக்கு என்னை வெளிப்படுத்தி காண்பித்து இந்த தோமாவை தான் நான் இந்தியாவுக்கு அனுப்பி இந்திய மக்களுக்கு நற்செய்தி சொல்ல வைக்கணுமே. இந்திய மக்கள் மேல உள்ள அன்புனால தான் இயேசு 2வது முறை சீஷருடைய அறைக்கு போகிறார். தோமாவுக்கு என்னை வெளிப்படுத்தணும், தோமா திட்டமா சந்தேகப்படாம விசுவாசிக்கணும், அப்பதான் அவன் போய் இந்தியாவில் ஊழியம் செய்ய முடியும். அதுவும் இந்த சென்னையில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்களே, அவங்கள நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
அவங்க நிச்சயமா நம்பணுமானா உறுதியா இருக்கிற ஒரு ஆளை தான் அனுப்பணும்னு சொல்லி தோமாவை சந்திக்கும்படி ஆண்டவர் போனார். தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி இந்த தோமாவை தான் ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்பினார். 20 வருடம் இந்தியாவில் ஊழியம் செய்தார். 10 வருடங்கள் கேரளாவிலும் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் ஊழியம் செய்து 10 வருடங்கள் இதே சென்னை பட்டணத்திலே அவர் ஊழியம் செய்தார். தோமா ஜெபித்த இடம் சின்னமலையில் இருக்கிற அந்த குகைக்குள்ளே போய் தங்கி ஜெபித்திருக்கிறார். அவர் இங்கே ஊழியம் செய்து சுவிசேஷம் அறிவித்து நிறைய பேர் இயேசுவை அறிந்திருக்கிறாங்க. அற்புத அடையாளங்கள் அவரை கொண்டு ஆண்டவர் செய்திருக்கிறார். மரித்தோறும் அவர் மூலமாக எழுப்பப்பட்டு இருக்கிறாங்க. அவர் மூலமாக அற்புதம் நடந்து திரளான மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால பொறாமை கொண்ட ஒரு மதவாதி அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஈட்டினால் குத்தி அவரை கொலை செய்தான். ரத்தம் வடிய வடிய ஆண்டவர் பரங்கிமலையில் அந்த தோமா போய் மரணம் அடைந்தார். அவரை தாங்கே சாந்தோமில் கொண்டு கடற்கரை ஓரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவர் மரித்த இடமும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தையும் கத்தோலிக்க திருச்சபை தான் அதை பாதுகாத்து பராமரித்து வருகிறார்கள். இந்த தோமாவை சந்திக்கத்தான் இயேசு 2வது முறை போனார். அவனுடைய சந்தேகத்தை மாற்றணும் என்பதற்காக. சந்தேகத்தோடு வந்திருக்கிறீங்களா? இதெல்லாம் உண்மைதானா? இப்படிலாம் நடக்குமா? அல்லது காசு கொடுத்து இவங்க சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. சிலர் அப்படி தான் சொன்னாங்க, காசு கொடுத்து சாட்சி சொல்ல வைக்கிறான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அற்புதம் நடந்த பிறகுதான் எனக்கு பெரிய நம்பிக்கை வந்தது. சந்தேகப்படுகிறவர்களுக்கும் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சமயம் இலங்கை தேசத்தில் கிளிநொச்சி என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது. அந்த கிளிநொச்சியில் ஈஸ்டர் அன்றைக்கு ஒரு கூட்டம். அந்த கடைசி நாள் கூட்டம் ஈஸ்டர் தின சண்டே ஞாயிற்றுக்கிழமை அன்று. அந்த கூட்டத்தில் செய்தி அளிக்க நான் இந்தியாவிலிருந்து சென்றிருந்தேன். கிளிநொச்சியில் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. கடைசி நாள் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். மைதானம் எங்கிலும் ஜனங்கள் திரளாய் வந்திருந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு பற்றி நான் பிரசங்கித்து ஜெபித்து முடிந்தது. அநேக அற்புதங்களை இயேசு செய்தார். அசுத்த ஆவிகள் அலறிக்கொண்டு வெளியேறினது. நிறைய பேர் சுகம்பத்தை சாட்சி சொன்னாங்க. அப்போ ஒரு வாலிபன் 20 வயது தான் இருக்கும், 20 வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு வாலிபன் அவன் மேடையில் சாட்சி சொல்ல வந்திருந்தான். நான் கேட்டேன், உனக்கு என்ன நடந்தது தம்பி என்பதாய். அவன் சொன்ன மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் அங்கே சிங்கள இராணுவத்தினர் இருக்கிறாங்க, காவலுக்கு நிறைய சிங்கள மக்கள் இருக்கிறாங்க, தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் சொன்னான், நான் இயேசுவை நம்பாதவன், இயேசு மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது, எனக்கென்று கடவுள் எனக்கென்று மதம் நம்பிக்கைலாம் இருந்தது. இந்த வால் போஸ்டெல்லாம் பார்த்துட்டு மதம் மாத்திரக்கு வந்துட்டாங்க, என்ன கிறிஸ்தவங்க ஏமாத்திரக்கு வந்துட்டாங்கன்னு அந்த வால் போஸ்டெல்லாம் கிழித்தேன் கோபத்தில். எதுக்கு இங்கே கூட்டம்லாம் நடத்துகிறாங்கன்னு சொல்லி. ஆனால் கூட்டம் நடந்து கொண்டு இருந்தார். என்னதான் நடக்குதுங்க, இவங்க என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்போம் என்று வந்தேன். பின்னால் நின்று கொண்டு இருந்தேன். இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தேன். பிசாசு போகுது, அற்புதம் நடக்குது, ஜனங்கள்லாம் சுகம் பெறதெல்லாம் பார்த்த உடனே உண்மையாக இருக்குமோ இந்த இயேசு இயேசுன்னு அற்புதம் நடக்கும்னு சொல்கிறாங்களே. நீ அவனுக்கு பிறவியிலேயே ஒரு கண் தெரியாது, பிறக்கும் போதே ஒரு கண்ணில் தான் பார்வை. அவன் சொன்ன மேடையில் எல்லாருக்கும் மத்தியில் அது வீடியோவில் பதிவு செய்திருக்கிறோம். ஒரு கண்ணு தான் பார்வை. எனக்கு பிறவிலேயே ஒரு கண்ணு தெரியாது, இயேசு குருடருக்கெல்லாம் பார்வை கொடுக்குறான்னு சொல்கிறாங்களே, எனக்கு பிறவிலே ஒரு கண்ணு தெரியாது. அப்போ இந்த கண்ணை இயேசு குணமாக்க வர பார்க்கலான்னு சொல்லி கை வைத்து அவன் இயேசுவேன்னு கூப்பிட்டான். இயேசுவே, இவங்கெல்லாம் சொல்கிறாங்க நீங்கள் அற்புதம் செய்கிறீங்க, நீ அப்போ எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்களே பார்க்கலாம், நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் அற்புதம் செய்தால் நம்புகிறேன்னு ஒரு ஜெபம் பண்ண பாருங்க. அதை சின்சியராக ஜபிச்சதுனால இயேசு அந்த ஜபத்தை கேட்டார். அவன் கையை எடுத்தால் கண் பார்வை வந்திருந்தது. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. பிறவிலேயே ஒரு கண் எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் எனக்கு 2 கண்ணால் உலகத்தை பார்க்கிறேன். அவ்வளோ ஆச்சரியமாய் சொன்னான். நம்பாதவர்களுக்கும் அற்புதம் செய்து தன்னை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நான் அவரை நம்பலையே, அவரை பரிகாசம் பண்ணி கேவலமாக தான் நான் பேசி கொண்டிருந்தேன். அவரை நம்பாத என்னை தேடி வந்து என் மரணப்படுக்கையை மாற்றினாரே,
அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். நீங்கள் சந்தேகத்தோடு வந்திருக்கலாம், நம்ப மாட்டேன் என்று சொல்லலாம். உங்களையும் அவர் நேசிக்கிறார், உங்களுக்கும் அவர் அர்ப்பணம் செய்வார். இன்றைக்கு ஒரு நிமிடம் அவர் நோக்கி கூப்பிட்டு பாருங்க, பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்க, இயேசுவே என்று. அற்புதம் நடப்பதை காண்பீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு காயங்களோடு வந்து நிற்கிறார், தழும்புகளோடு வந்து நிற்கிறார். என் காயங்களை பார், என் தழும்புகளை பார், என் சரீரமெல்லாம் நொறுக்கப்பட்டு ஏற்பட்டிருக்கிற காயங்கள், தழும்புகளை பார் மகளே, பார் மகனே. உனக்காகத்தான் நொறுக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தேன். உனக்காகத்தான் அழகெல்லாம் இழந்து சிலுவையிலே தொங்கினேன். உன்னுடைய பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உன் அசிங்கமான வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்காக சிலுவையிலே அலங்கோலமாய் நான் தொங்கினேன். உனக்காகத்தான் மகனே, வாலிபனே, வாலிப மகளே, உனக்காகத்தான் நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்து பாவத்திலிருந்து விடுதலையாக்கி உன் வாழ்க்கையை அழகுபடுத்த விரும்புகிறேன். உன் நோய்களை எல்லாம் மாற்றி உன் வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்து உனக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து அழகான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க விரும்புகிறேன். நான் உன்னை இந்த பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கி உன் வாழ்க்கையை அலங்கோலம் ஆக்கின சாத்தானின் வல்லமைகளை அழித்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதற்காக சிலுவையிலே நான் நொறுக்குவதற்கு ஒப்பு கொடுத்தேன். உனக்காகத்தான் மகனே, உனக்காகத்தான் மகளே. இயேசுவே, எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டீரே. இயேசுவே, என்னை மன்னிங்க. இயேசுவே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசுவே, என் உள்ளத்தில் நீங்க வாங்க. இயேசுவே, நீங்க எனக்கு வேண்டும். உயிரோடு இருக்கிற இயேசு எனக்கு வேண்டும். மரித்த தெய்வங்கள் எனக்கு வேண்டாம். கற்பனை தெய்வங்கள் எனக்கு வேண்டாம். பொல்லாத மனிதர்கள் எனக்கு தெய்வமாக வேண்டாம். ஏமாற்றுகிற சுயநலவாதிகள் கடவுளாக வேண்டாம். எனக்காக மரித்த உயிர்த்தெழுந்தவரே, எனக்கு நீங்க வேண்டும் ஆண்டவரே, வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசு, இயேசு என்று கூப்பிடுங்க. மகளை கூப்பிடு, மகனை கூப்பிடு. உனக்காகத்தான் அவர் அலங்கோலமாய் தொங்கினார். அழகானவர் அலங்கோலமாய் தொங்கினார் உனக்காக. கூப்பிடு மகளே, கூப்பிடு மகனே. இயேசுவே, இயேசுவே, என் உள்ளத்துல வாங்க. இயேசுவே, என் பாவங்களை மன்னிங்க. இயேசுவே, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தாங்க. நான் பயந்து பயந்து வாழுகிறேனே. தற்கொலை பண்ணி மரித்து விட்டால் நல்லது என்று எண்ணுகிறேனே. மன அழுத்தத்தில் பைத்தியக்காரனை போல வாழுகிறேனே. இயேசுவே, எனக்கு ஒரு விடுதலை வேணும், சமாதானம் வேணும். இயேசுவே, எனக்கு ஒரு பரிசுத்தம் வேண்டும். இயேசுவே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இந்த இயேசு எனக்கு வேணும், என் வாழ்க்கையில வர வேண்டும், என் உள்ளத்தில் அவருடைய வெளிச்சம் வரணும் என்று விரும்புகிறவர்கள் வலது கரமுயத்தை ஜெபம் பண்ணுங்க, வலது கரமுயத்தை ஜெபிங்க. 2 நிமிடம் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இயேசுவே, என்னை மன்னிங்க. இயேசுவே, என் பாவத்தில் இருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவே, என் அநியாயங்களை மன்னிச்சிருங்க. இயேசுவே, எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, என் வாழ்க்கையில நீங்க வாங்க, என் உள்ளத்துக்குள்ளே வாங்க. கூப்பிடு, கூப்பிடு மகளே, கூப்பிடு மகனே. இதோடைய வல்லமை இறங்குகிறது. உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை, மரணத்தை ஜெயித்த வல்லமை, பிசாசை ஜெயித்த வல்லமை, சாத்தானை காலின்களை நசிக்கிற வல்லமை உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்க இறங்க விடுதலை, உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்க இறங்க சமாதானம். இயேசுவே, இயேசுவே, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இயேசுவே, நீ கூப்பிடுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவே, உயிரோடு இருக்கிற இயேசுவே, என் வாழ்க்கையில நீங்க வாங்க, என் உள்ளத்துக்குள்ள நீங்க வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. தனிமையில் அழுகிறேனே, தனிமையில் கண்ணீர் வடிக்கிறேனே, எனக்கு யாருமே இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறேனே. எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே. இயேசுவே, நீங்க எனக்கு வேண்டும், எனக்கு வேணும் ஆண்டவரே. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் கூப்பிடுறாங்க. அப்பா, ஐயா, கண்ணீர் விட்டு கதறாங்களே, பாருங்க ஆண்டவரே. ஆண்டவரே,
மரியாளுடைய கண்ணீரை கண்டீங்களே, மரியாள் அழுததை கண்டு உடனே வந்து பேசினீங்களே. இவங்களோட பேசுங்க, இவங்களை சந்திங்க, இவங்களுக்கு உங்களை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே, வெளிப்படுத்துங்க. கரமுயர்த்தினவர்கள் உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, உங்க இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். ஒரு நிமிடம் சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இயேசுவே என் உயிர்த்தெழுந்த இயேசுவே, உயிரோடு இருக்கிற இயேசுவே என் உள்ளத்திலே வாரும். இன்று முதல் என் வாழ்க்கையில நீங்க தான் எஜமான், நீங்க தான் என் ஆண்டவர், என் ரட்சகர். என் உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுங்க. என் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன், என் உள்ளத்தை திறந்து கொடுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறது. அநேகர் நறுங்குண்ட உள்ளத்தோட தேடுகிறதுனால இயேசுடைய பிரசன்னம் மகிமையாய் இறங்குகிறது. இயேசு அநேகருக்கு தன்னை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுடைய வல்லமை உங்களுக்குள்ள இறங்குகிறது, அவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள இறங்குகிறது. சிலருக்கு அவருடைய வெளிச்சத்தை பார்க்கிறீங்க, அவர் வெளிச்சமாய் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார். சிலர் அவருடைய சாயலை பார்க்கிறீங்க, அவர் மகிமையாய் உங்களுக்குள்ள இறங்கி வருகிறார். உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியினால் நிரம்புகிறது. நான் ஜெபித்தா செய்ய மாட்டார்னு நினைக்காதங்க, நீங்க ஜெபித்தால் அற்புதம் செய்வார். ஒரு பிச்சைக்காரன் கூப்பிட்டாலும் ஏசு அற்புதம் செய்வார். அவர் வந்து பட்சபாரம் பார்க்கிற தேவன் அல்ல. இப்ப நீங்க கேட்க போறீங்க, உங்களுக்கு என்ன அற்புதம் வேணும்? வீட்டில் விடுதலை வேணும், சுகம் வேணும், குடும்பத்துக்குள்ள சமாதானம், கணவன் மனைவி பிரச்சனை, பெற்றோர் பிள்ளைகள் பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, திருமண காரியம், பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், கடன் பிரச்சனை, வறுமை. நிறைய பேர் கடன் பிரச்சனை, வறுமை, எப்பவும் பண பிரச்சனை. அந்த சாப கட்டுகள் இன்னைக்கு அறுக்கப்பட போகிறது. வேலைக்கான வழி திறக்கப்பட போகிறது. வியாபாரத்தில் நஷ்டம், இழப்புகள், இழந்ததை திரும்ப பெற போறீங்க. எல்லாரும் அப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறவங்க வலதுகரம் உயர்த்துங்க. 2 நிமிடம் உங்களுக்கு டைம். ஜெபம் பண்ணுங்க, கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இவ்வளவு அற்புதம் செய்தீங்களே, எங்க குடும்பத்தில் எனக்கு அற்புதம் வேணும், எனக்கு வேணும். நாம விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க இயேசுவே விசுவாசிக்கிறேன். என் வீட்டில் அற்புதம் நடக்கணும், என் வீட்டில் விடுதலை வேணும், என் வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும், எங்க கடன் பிரச்சனை மாறணும், பிள்ளைகளுடைய திருமண காரியம் நடக்கணும், கற்பத்தின் ஆசீர்வாதம், குழந்தை செல்வம் வேணும். ஆண்டவரே வறுமைகள் எல்லாம் நீங்கணும், என் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும். இயேசுவே இயேசு பேரை சொல்லுங்க. இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே எங்க குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கணும், தடைகள் எல்லாம் விலகணும், என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகணும், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணும். இயேசுவே வியாபாரத்தை ஆசீர்வதியும், வருமானத்தை ஆசீர்வதியும், வீட்டுக்குள்ள சமாதானம் வரட்டும். குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுது கற்பத்தின் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற பிசாசு உன்னை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். குடும்பத்தில் வேதனைகளையும் குடும்பத்தில் கஷ்டங்களையும் கொண்டு வருகிற ஆவியே இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன். விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாறட்டும், வறுமைகள் நீங்கட்டும், வேலையில்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கு வழிகள் திறக்கப்படுவதாக, நன்மைகள் நடப்பதாக. இன்றைக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அற்புதங்கள் நடப்பதாக, இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிறோம். எல்லா கரமுயர்த்தி இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இயேசுவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.